வெங்காயப்பூ நக்கெட்ஸ் செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நக்கெட்ஸ் அல்லது பக்கோடா செய்கிறதுக்கு வெறும் துவரம் பருப்பை மட்டும்தான் நம்ம ஊற வச்சு அரைச்சிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாவை தான் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தான் இன்றைக்கி வெங்காயப்பூ கிடச்சிதுங்க இன்னத்து ஹார்வெஸ்ட்டில். இந்த வெங்காயப்பூவை நான் ஒரு பக்கோடா மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு எந்த மாவு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வெறும் துவரம் பருப்பை ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த மாவு இதில் தான் அதை துவச்சி அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக குறைவாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா எண்ணெய் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால இப்போ நான் எண்ணெயை வச்சாச்சுங்க. ஆன் பண்ணிக்கலாம். இதிலிருந்து நம்ம அளவாக ஒரு 2 கரண்டி மாவு மட்டும் வேறு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாங்க. இந்த பவுலில் நான் எடுத்துக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இது நான் சிறுகீரையை போட்டு இதில் அடை தட்ட போகிறேன். சிறுகீரையை நறுக்கி நம்ம இதில் போட்டு அடை தட்டுவோம். அதனால் பூராத்தையும் வெங்காயப்பூ இதில் போட வேண்டாம் அப்படின்ட்டு நான் அதுக்கு அளவாக இதை எடுத்துட்டேங்க. குறைவாக எடுத்துட்டாலே நமக்கு போதும். கெட்டியாக தான் இருக்குது இல்லைங்களா. இதுலேயே உப்பு காரம் எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிட்டோம். சீரகம் அது எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம இதில் எதுவுமே இப்போ நம்ம சேர்த்த வேண்டாம். எண்ணெய் காஞ்சதும் அந்த வெங்காயப்பூவை மட்டும் இதில் போட்டு அமுக்கி எடுத்து, அதாவது எல்லா இடத்துலையும் அது மாவு படுற மாதிரி நம்ம தயார் பண்ணிட்டு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உதிர்ந்துருச்சு பார்த்தீங்களா வெங்காயப்பூ, அதையுமே நம்ம இன்னைக்கு போட்டுக்கலாம். ஏன்னா சீசன் முடிஞ்சதுங்க. வெங்காயம் ஹார்வெஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் பூக்கள் இப்போதைக்கு கிடைக்காது. நேற்று ஹார்வெஸ்ட் டைமில் இருந்த பூவை மட்டும் நாம் எடுத்துட்டோம். இதை நல்லா முக்கி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அதை படுற மாதிரி ஒரு பூவையும் நம்ம மாவில் நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இது அடிக்கடி செய்வேன் நான் வெங்காயப்பூ சீசனில் எல்லாமே. ஏன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்புறதில்ல வெங்காயப்பூவை. அது கிடைக்கிறத நம்ம ஃபேமிலிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் கொடுக்குறோம். அதுவும் இது நமக்கு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லைங்களா. எல்லா டைம்லேயும் கிடைக்கிற பொருள் இல்லை. அதே மாதிரி இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணியும் வச்சுருக்க முடியாது. உதிர்ந்து போயிடும். காஞ்சிது அப்படின்னா பொடி பொடியாக நொறுங்கி உதிர்ந்து போயிடும். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம மாவு இருக்கிற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா வேகட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு வெந்த உடனே நம்ம இன்னொரு சைடுக்கு நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெந்துருச்சு. இனி